புதன், சுக்கிரன், ராகு, சூரியன், சனி 5 கிரகங்கள் எந்த ஆங்கிள் சேர்ந்திருந்தாலும் சரி, மேஷம், சிம்மம், தனுசுல, ரிஷபம், மகரம், கன்னியில, மிதுனம், துலாம், கும்பத்துல மரகத துர்கா பரமேஸ்வரியுடைய ஆலயம் அருமையா அமைந்தது. அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. தாரகாசுரன், சூரபத்மன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அரக்கர்களை வதம் செய்திருக்கக்கூடிய நம்முடைய முருகப்பெருமானுடைய பிம்பமாக இருந்திருக்கக்கூடிய மரகத துர்கா பரமேஸ்வரி அம்மன். நான் இருக்கக்கூடிய ஸ்தலம் பயங்கரமான புண்ணிய கஷேத்திரம். மார்க்கண்டேய மகரிஷியால் தவம் செய்து அவர்கள் சிஷ்யங்களோட சேர்ந்து இந்த ஒரு துர்கா பரமேஸ்வரியை இங்க பிரதிஷ்டை செய்திருக்காங்க. நம்ம கொக்கே சுப்பிரமணியத்தை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். சுப்பிரமணியர் எவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம், எந்தெந்த கிரகங்கள் எப்படி சேர்ந்தா அந்த தோஷம் உருவாகிறது, அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு நம்ம குமாரதாரால ஃபர்ஸ்ட் அந்த நதியில குளிச்சுட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது எவ்வளவு மாற்றங்களை கொடுக்குதோ, அதே மாதிரி பெண் சக்தி ஜாதகத்தில் பெண் தெய்வங்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். மரகத துர்கா பரமேஸ்வரி தேவஸ்தானம் அப்படின்னு போட்டிருக்கோம். மரகம் நம்ம என்ன சொல்லுவோம், மரகத பச்சை அப்படின்னு எடுத்துப்போம். அந்த மரகத பச்சை கற்கள் நிறைய கிடைத்திருக்கக்கூடிய இடமாக இந்த இடம் ஆக்சுவலா இருந்திருக்கு. சுமார் 850 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க நம்ம துர்கா பரமேஸ்வரிய வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பயங்கரமான சக்தி வாய்ந்த தெய்வங்கள், கிராம தெய்வதைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல வந்து சுடலை மாடசுவாமி, கருப்பராயன், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அம்மன், மாரியம்மன் இப்படிலாம் நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி இங்க வந்து நம்ம காந்தாரா படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து பஞ்சுருளி அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து பேசியிருப்பாங்க. பஞ்சுருளி மட்டும் கிடையாது, இங்க வந்து சாமுண்டியும் வந்து காவல் தெய்வம் தான், குளிகனும் காவல் தெய்வம் தான். இந்த மாதிரி 4 காவல் தெய்வங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலைமைகள்ல ஒரு ராஜா பயங்கரமா அந்த சுவாமிய நம்ம துர்கா பரமேஸ்வரிய ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறம், பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் நித்தியமும் பூஜை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல அவரு இறந்ததுக்கு அப்புறம் நதியில வந்து அந்த ஒரு துர்கா பரமேஸ்வரியுடைய ஐடில் ரொம்ப முக்கியமா அந்த கல்லாக சுவாமி மாறி அப்படியே அடித்து இந்த பின்னாடி ஓடக்கூடிய நதி அமிர்ததாரா அப்படிங்கக்கூடிய நதி, அருமையான நதி, பா திவ்யம். அந்த அமிர்ததாரா நதியில வந்து இந்த சுவாமி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் இங்க இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக அந்த சப்தத்தை வந்து ஒழிச்சு, அதாவது இங்க ஒரு தெய்வம் இருக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க, இங்கிருந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த காவல் தெய்வங்கள் அந்த அம்மனை தடுத்து இங்க நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்ல ஒரு மகரிஷி வந்து இங்க உட்கார்ந்து தவம் செய்யும் பொழுது அந்த மகரிஷிக்கு சத்தம் எழுதப்பட்டது. அதாவது அம்மன் வந்து சொல்லலாமா, நான் இங்க இருக்கேன், என்ன எடுத்து நீங்க பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அம்மன் நடக்கிற அந்த கால் சலங்கை சத்தம், அம்மன் பேசுவது, இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு இன்னும் கேட்டுட்டு இருக்கு. அப்பா, நம்மளால வந்து அதை சொல்லவே முடியல. சொல்லும் போது எனக்கே இதா இருக்கு. நேற்று நிறைய கிராம மக்கள் எல்லாம் மீட் பண்ண நான். ஏப்ரல் 22, 23 இந்த 2 நாள் இங்க வந்து நம்ம ஊர்ல கோவில் கொடைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த ஊருக்கான கோவில் கடை அம்மன் தத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்தானம். மெயினா அந்த மரகத துர்கா பரமேஸ்வரியுடைய தேவஸ்தானத்துல, அதாவது இந்த மாதிரி ஒரு கோவில்ல எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் பாதிப்புகள் இருக்கும், அந்த ஜாதகங்களுடைய தோஷ பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வைங்க. மெயினா புதன், சுக்கிரன், ராகு, சூரியன், சனி 5 கிரகங்கள் எந்த ஆங்கிள் சேர்ந்து இருந்தாலும் சரி, அதாவது மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும், மேஷம், சிம்மம், தனுசுல இந்த 5 கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் சரி, ரிஷபம், மகரம், கன்னியில இந்த 5 கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லையா மிதுனம், துலாம், கும்பத்துல இந்த 5 கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் சரி. 5 கிரகங்கள்லாம் ஒரே இடத்துல இருக்க வேண்டியதில்லை, இந்த 3 இடங்கள்ல அந்த 5 கிரகங்கள் தனித்தனியா உட்கார்ந்து இருந்தாலும் சரி, கடகம், விருச்சிகம், மீனத்துல ஒருவேளை இந்த 5 கிரகங்கள் தனித்தனியா உட்கார்ந்து இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த இடம் பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கிறது. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய நிலைமைகள்ல சுக்கிரன் ஜாதகத்துல பாதிக்கப்பட்டா ஆண்களுக்கு கல்யாணம் ஆகிறது கஷ்டம். ராகு தொடர்பு கொண்டா கல்யாணம் ஆகும், ஆனா பிரிவினை கொடுத்துரும். பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய நபர்களுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு தடவை திருமணம் ஆகுது? ராகு என்பது தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்படிப்பட்ட விஷயங்களை உடைக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த ஒரு துர்கா பரமேஸ்வரியுடைய அனுகிரகத்துல எல்லாருக்கும் அந்த தோஷ நிவர்த்தி ஆகணும்.
அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பிரச்சனை, சண்டை, வாக்குவாதம், வீட்டுல சங்கடமே மட்டுமே இருக்கு. எந்த பெண்களோடையும் சாதாரணமா பேச முடியல. வீட்டுக்கு போனா நிம்மதி இல்லை. பெண்களுக்கு மன வருத்தம், பெண்களுக்குள்ள ஏதோ ஒரு புதுசா சக்தி வந்து நம்ம ஒரு மாதிரி பண்ணுது, என்னை யாரோ பேசுற மாதிரி இருக்குங்க, பேய், பிசாசு, இந்த என்ன சொல்றோம்ல அதெல்லாம் அபிச்சார பிரயோகம்லாம் சொல்றோம்ல, அது எல்லாம் வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டா அப்படியே அடிபட்டு போகுது. விசேஷமான பிரார்த்தனைகள்னு சொல்லும் போது இந்த மாதிரி கிரகங்கள் புதன், சுக்கிரன், ராகு, சூரியன், சனி, இந்த மாதிரி 5 கிரகங்கள் எங்கே சேர்ந்து இருந்தாலும் சரி, அதாவது தனித்தனியாக இருந்தாலும் சரி, இந்த இடம் மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணும்? செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இந்த இடத்துக்கு வரணும். 14 பிரதட்சிணைகள், எவ்வளோ? 14 பிரதட்சிணைகள் செய்து அன்னதானம் தான் இந்த இடத்துல மிக முக்கியமான தானங்கள். அது இல்லாம நம்ம வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், இல்ல யாராவது ஜோதிடர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து வாங்கி கொடுக்கலாம். கொடுத்துட்டு அந்த பிரசாதத்தை கொடுப்பாங்க. சுவாமியோட பிரசாதம்ங்கிறது குங்குமம், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த குங்குமத்தை நம்ம எடுத்துட்டு, பிரசாதம் என்ன கொடுத்தா அதை எடுத்துட்டு 48 நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது, குழந்தை இல்லையா குழந்தை ஆகும், கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகும், நல்ல வரன் இல்லையா ஆகும். மானசீகமா அந்த ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு பையனுக்கோ ஏதோ பிரச்சனை ஆயிருந்ததுன்னா அந்த மானசீகமான பிரச்சனைகள் முழுவதும் அப்படியே முடிவுக்கு வரக்கூடிய ஸ்தானம், பயங்கர சக்தி வாய்ந்த இடம்னு சொன்னா இந்த ஒரு மரகத துர்கா பரமேஸ்வரியுடைய ஆலயம் அருமையா வந்துடுறது. பக்கத்துல பாத்தீங்கன்னா நதி கரை தீரத்துல உட்கார்ந்துருக்கோம். அமிர்த தாராங்கிறது ஒரு அருமையான நதி. அதுக்கப்புறம் பக்கத்துல நம்ம பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல்ல டெம்பிள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சுவாமியோடைய மங்களாரதி தரிசனம், சேவை, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னா இங்க டவரே கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா சந்தோஷமா சுவாமியை மட்டும் பார்த்துட்டு போகலாம். எந்த பிக்கல் புடுங்கல், போன் வராது, வாட்ஸ்அப் வராது, மெசேஜ் வராது, எதுவுமே வராது. ஓன்லி பை வாட்ஸ்அப் கால்ல மட்டும்தான் இந்த இடத்துக்கு நீங்க ரீச் பண்ண முடியும். நம்ம ஊர்ல எப்படி வந்து மாரியம்மனை ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம எல்லாம் கொண்டாடுறோமோ, முருகப்பெருமானை எப்படி கொண்டாடுறோமோ, துர்கைக்கு ஒரு பெரிய பலம் இருக்கு. அதாவது சத்ருக்கள் நாசம் பண்ணணும்னு வைங்க, நிறைய பேருடைய ஃபேமிலியில பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையே வராது. பிரச்சனை யார் மூலியமானா அந்த வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அவங்க மூலியமாவோ அல்லது அவங்க கூட பிறந்திருப்பாங்க அவர்கள் மூலியமா தான் பிரச்சனை வரும். இது எல்லாம் என்ன தோஷம் நினைச்சிருக்கோம்னா, ராகு கனெக்ட் ஆகும்போது இந்த தோஷம் கொடுக்கிறது. இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து, என் கணவர் வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருக்காரு, என் ஒய்ஃப் வந்து வேற ஒரு பையன் கூட இருக்கான், இல்ல வேற ஒரு ஆம்பளையோட கூட இருக்காங்க, இந்த மாதிரி தொடர்புகள்லாம் கேத்துவுடைய கனெக்ஷன் இருந்தாலும் இருக்கும். அப்ப இது எல்லாமே இந்த இடத்துல முறிவடிக்கக்கூடிய ஸ்தானங்கள். மனசை மாத்தக்கூடிய சக்தி இந்த ஒரு மரகத துர்கா பரமேஸ்வரியுடைய ஆலயத்தில் உண்டு. லைவா பாக்குறோம். நான் வந்து ஒரு சுவாமி தரிசனத்துக்காக வந்திருந்தேன். என்னை தெரிஞ்சுட்டு ஒரு பொண்ணு வந்தாங்க, இங்க வேலை செய்யக்கூடிய பொண்ணு. அவங்க பொண்ணுக்கு டெய்லியும் வந்து ஏதோ ஒரு யாரோ பேசுற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்களாமா. டெய்லியும் வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ஆகுது, சம்மந்தமே இல்லாம பண்றான், என்னென்னமோ மொழி பேசுறான்னு சொல்லி என்கிட்ட வந்தாங்க. வரும்போது பிரச்சனை போட்டு பார்க்கும்போது இந்த இடத்த காமிக்குது. இங்க வந்து அந்த பொண்ணு ஒரு 15 நாள் தான் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. 15 நாள் டெய்லியும் தர்ஷனம் பண்ணி சொன்னேன். இங்க தங்கி இருந்து சுவாமி தர்ஷனம் பண்ணி, இங்க பின்னாடி அருமையான நதி ஓடுது பாருங்க, இந்த நதியில குளிச்சுட்டு போய் சுவாமி தர்ஷனம் பண்றாங்க, அன்னதானத்துக்குரிய சேவை பண்றாங்க. நல்ல மாற்றங்கள். அப்பா, அந்த பொண்ணு இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா, நல்லா தூங்குது. ஃபர்ஸ்ட் விஷயம். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக மாறுகிறது. இதெல்லாம் தத்துவமாக தெய்வ சக்திக்கு நிகரான வேற எதுவுமே கிடையாது. என்னதான் நம்ம ஊர்ல வந்து நம்ம இந்த கடவுள் இல்ல, நான் வந்து பகுத்தறிவாளன் இதெல்லாம் சொன்னாலும் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, தெய்வ சக்தி. 6 அறிவு கொண்ட நமக்கு எல்லாருக்குமே நல்லா புரியும் எந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்க போறதுன்னு முன்னாடியே கணிக்கிறோமோ, அது எல்லாமே தெய்வ சக்தி இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த இடம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரபாவம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம். அதுவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாதிரி புதன், சுக்கிரன், ராகு, சூரியன், சனி, இந்த மாதிரி கனெக்ஷன் ஜாதகத்துல எங்க சேர்ந்து இருந்தாலும் சரி, இந்த 5 கிரகம் சேர்ந்திருக்கலாம், தனித்தனியா இருக்கலாம், திரிகோணங்கள்ல சேர்ந்திருக்கலாம், எங்க சேர்ந்து இருந்தாலும் இந்த இடம் வரும்போது பயங்கர மாற்றம். பொதுவாகவே சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு, செவ்வாய் சுக்கிரன் இப்படி சேர்ந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக அருமையான மாற்றங்கள் கொடுக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு எடுத்தன்னு வைங்க, ஒருவேளை செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துன்னா கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்தே இருக்க முடியாது. ஆம்பளை என்ன சொல்லணும் அதுதான் கேட்கணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பிரிவுக்கு போயிடும். இப்ப ரிஷபத்துக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துன்னு வைங்க, அவங்க வாழ்க்கை ஃபுல்லா பொண்ணு என்ன சொல்லுவாங்களோ அதுதான் கேட்கணும்.
வேற எதுவுமே நம்ம பண்ணவே முடியாது. அந்த பொண்ணு டோட்டலா நம்ம வந்து அவங்க வீட்டுக்கே அடிமையா இருக்கணும். நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுவாங்க பாத்தீங்கன்னா. அப்படி நடந்துட்டு இருக்கும். இப்போ மிதுன ராசி நண்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சுக்கிரனோ இல்ல சுக்கிரன் ராகுவோ சுக்கிரன் கேதுவோ சேரும்போது கலப்பு திருமணங்கள், ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரங்கள் இருக்கிறதுங்கிற போயிடும். கடகத்துல ஒரு வேலை இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்ததுன்னா அவங்க சின்ன குழந்தையிலேயே, ஓப்பனா சொல்றேன், சின்ன குழந்தையிலேயே அந்த குழந்தைய வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல துன்படுத்திருப்பாங்க. அதாவது வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அந்த குழந்தையா பார்க்காம அது ஒரு பெண்ணாக பார்த்து அந்த தப்பான இன்டென்ட்ல போய் அந்த குழந்தை ஏதாவது பண்ணியிருப்பாங்க பாத்தீங்கன்னா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசுலயே புல்லிங்னு சொல்லுவோம், பயங்கரமா அந்த குழந்தைய வந்து டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில சேர்ந்து வாழ முடியாத தன்மை, ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யமே வராது. இதெல்லாம் கடகத்துக்கு நடந்திருக்கும். சிம்மத்துல ஒரு வேலை சேர்ந்து இருந்ததுன்னா 24 மணி நேரம் சண்டை போட்டே வாழ்க்கையை முடிச்சிருப்பாங்க. சேர்ந்தே வாழ முடியாது. கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க. இதுவே கண்ணில் இருந்தாங்கன்னு வைங்க, வாழ்க்கை ஃபுல்லா மற்ற ஒரு பெண்ணுடன் சகவாசம் இருக்கும், வெளியே தெரியாது. இந்த மாதிரிலாம் கிரகங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்ப துலாத்துல அந்த மாதிரி காம்பினேஷன் இருந்ததுன்னா மறுபடியும் அதே தான். 24 மணி நேரம் அந்த ஒய்ஃபை வந்து வேலைக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா அவங்க கூட தான் இருக்கணுங்கிற மாதிரி, இல்லைன்னா டம்மி ஆக்கிரும், அந்த ஹஸ்பண்டை டம்மி ஆக்கிரும். பிரிஞ்சு இருப்பாங்க, ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க, ஒரு இடத்துல இவங்க இருப்பாங்க. இந்த விருச்சிகத்துக்கு இந்த மாதிரி காம்பினேஷன், சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, செவ்வாய் சுக்கிரன் இப்படி இருந்ததுன்னா 24 மணி நேரம் சண்டை தான். எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன், எல்லாத்துக்குமே ஒரு டவுட். இப்படிப்பட்ட மனோபாவம் கொண்டு இருக்கக்கூடிய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தான் அமைவாங்க. எனக்கு வேணாம் நமக்கு முழுக்கு போட்டு கிளம்பிடுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்ப தனுசு ராசிக்கு ஒருவேளை இப்படி ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வேற ஆப்ஷனே கிடையாது, தாம்பத்தியம் கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சது. இது ஏன் நடக்குது? பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷம் இப்படிப்பட்ட மாறுபட்ட விஷயத்த பண்ண முடியுது. அப்போ தாம்பத்தியம் இல்லைன்னா குழந்தை பிறக்காது. ஒண்ணு இல்ல, யாரோ ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும்னா எஸ்கியூஸ் மீ மே கம்மின்னு கேட்டா வர முடியும்? கிடையாது. அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம், அந்த அந்யோன்யம் வராம இருந்தாவே குழந்தை பிராப்தம் வராது, கருமுட்டை வளராது, இந்த ஆணா இருந்தா ஸ்பெர்ம் வளராது. இந்த மாதிரி பிரச்சனைகள் பொதுவா கொடுத்துட்டு இருக்கும். இதுவே நீங்க வந்து மகரத்துக்கு பாத்தீங்கன்னா 100% மல்டிபிள் தாரங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரங்கள், 2 திருமணங்கள் இப்படி நடந்துட்டு இருக்கும். வீரியம் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம டீசெண்டா சொல்லி புரிய வைக்க முடியும், இதுதான் நீ செய்யணும்னு சொல்லி ஆதிக்க மனப்பான்மையுடன் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது பசங்க அமைவாங்க அந்த ஜாதகத்துல இந்த மாதிரி கிரக காம்பினேஷன் இருக்கும்போது. இதுவே கும்பத்துல இருந்துன்னு வைங்க, அவ்வளவுதான், வேற சொல்றக்கே கிடையாது. கண்டிப்பாக வேற ஊரு, வேற நாடு, வேற கோத்திரம்னு எல்லாம் மாறிடும். குழந்தை பிராப்தத்துல இருந்து எதுவுமே கஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள், சண்டை மட்டும்தான் நடக்கும், சேர்ந்தே வாழ முடியாது. ஹஸ்பண்ட் வந்து யூஎஸ்ல இருப்பாரு, அந்த ஒய்ஃப் வந்து இங்க பெங்களூர் இருப்பாங்க, இந்த மாதிரி பிரிஞ்சுதான் இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி தோஷங்கள் வந்து கட் ஆகணும் அப்படின்னா இங்க வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம். இப்ப மீனத்துக்கு பாத்தீங்கன்னா காசு பணம் மட்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் இந்த ஜாதகத்தில் அமையும். அப்ப ஆணுக்கு வந்து சுதந்திரம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. இதுவே இந்த ஆண் ஜாதகத்துல எப்படி இருந்ததுன்னா இப்படிப்பட்ட பெண்கள் இருப்பாங்க. இதுவே பெண் ஜாதகத்துல இருந்ததுன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கணும்பாங்க. பிரிவு 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 தான், சந்தோஷமே இருக்காது. அப்ப சேராத 2 கிரகங்கள் சொன்னா செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, அது 5 டிகிரிக்குள்ள கன்ஜங்ஷன் இருந்ததுன்னா கன்ஃபார்ம் நான் சொன்ன பலன்கள் அப்படியே உங்க வீட்லயும் நடக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கிரகங்களை நாம் முறியடிக்க வேண்டும். கிரக பலன்களை முடிவெடுக்கக்கூடிய, தோஷங்களை அப்படியே அகற்றக்கூடிய தெய்வமாக இந்த மரகத துர்கா பரமேஸ்வரியுடைய ஆலயத்திற்கு வந்து நாம் சேவை சேவிக்கும் போது அருமையான மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. வந்து சுவாமி இந்த நதியில முடிஞ்சா குளிச்சுட்டு, இல்லைன்னா மக்கார் எடுத்து ஒரு புரோக்ஷணமாறு பண்ணிட்டு வந்து சுவாமியை பாக்குறது, தர்ஷனம் பண்றது, ஹாரதி தர்ஷனம் எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை யாராவது போகணும், இங்க எப்படி ரீச் பண்ணணும்னு தெரிஞ்சா இங்க யாரு இருக்காங்களோ அவங்க நம்பரும் வந்து இதுல ஆட் பண்றேன். அவரை வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி அவர் கனடால தான் பேசுவாங்க, பட் நீங்க சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அமேசிங்கான இடம். ஸோ இந்த பஞ்சகிரக சேர்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி இந்த ஒரு ஸ்தல புராணத்தை பகவத் சங்கல்பத்தை என் மூலியமாக தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் வரோம், கொகே சுப்பிரமணிய தேவஸ்தானத்துக்கு வரோம், சுவாமியை பார்க்குறோம், முருகனை பார்க்குறோம், ஆதிசேஷனை பார்க்குறோம், வாசுகியை பார்க்குறோம், வரோம். இந்த இடத்துக்கு வரும்போது அந்த துர்க்கையுடைய அனுகிரகம் இருக்கும்போது பொதுவாகவே ஜாதகங்கள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.